ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எந்த பொம்மை பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பொம்மை தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெருசு, அங்கே பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டை வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு ரெண்டு இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் டை எடுத்துக்கலாம். பேக் டை எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வேக்ஸ் போடணும். ஆல்ரெடி போட்டாச்சு. வேஸ்ட்டு வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த டை கொஞ்சம் போடுறது ஈஸி தான் கைஸ், ஜாலியாக இருக்கும் அந்த டைலாம் போடுறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா வேக்ஸு போட்டு நல்லா தொடச்சிட்டு பிவி போட்டு நம்ம ஸ்பாஞ்சு இருக்குது, ஸ்பாஞ்சு வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். சைடு எல்லாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா பீஸு ரிலீஸ் ஆகும், ஈஸியாக இருக்கும். அங்கே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பிவி போட்டாச்சு. பிவி போட்டு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசினு பவுட்ரு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கோட்டிங் இதை அடிப்போம். நல்லா கிட்டுன்னு கலக்கிடலாம். கலக்கியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ரிக்ஸ் ஒரு முடி, இதுதான் கேட்ரிக்ஸ், பார்த்துக்குங்க. கேட்ரிக்ஸ் ஒரு முடி போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டிக்கிட்டு டையில் போட்டு நல்லா ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாரி அப்படியே அடிச்சு விட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பீடாக போடுறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காய் வச்சு போடுவோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி வச்சு போடுவோம். இது வந்து அப்படியே போடுறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக தான் போடணும். அவ்வளோதான். நம்ம அப்படியே மேட்டு எடுக்க வேண்டியதான். ஆல்ரெடி பிரித்து வச்ச மேட்டு தான். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கோட்டிங் அப்படியே சைடில் அப்படியே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி மீதி நம்ம ஃபுல்லாக வைக்கணும். ஏன் பிரித்து போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், வெயிட்டே தெரியாது அந்தளவுக்கு. தக்கையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேட்டை நனைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெசினு ப்ளூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக காயும். ஒரு 1.5 மூடி கேட்ரிஸ் போட்டு ப்ளூ போட்டு நல்லா கலக்கிட்டா அவ்வளோதான் கைஸ். கொஞ்சம் ஸ்பீடாக கலக்கிட்டு லைனிங் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணணும். ஏன்னா நம்ம விட்டால் கெமிக்கல் காஞ்சிரும், அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம போட்டுருக்கோம். பட்டியே வைக்கல, நம்ம அப்படியே தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோட்டிங் காயாமல் அப்படியே நம்ம மேட்டை போட்டு பண்ணுறோம். அவ்வளோதான், மேட்டு நல்லா நினச்சாச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டும் சேர்த்து போட்டுட்டேன், வீடியோ தான் எடுக்கலை, பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டின்னரில் நம்ம ப்ரெஷ்ஷை போட்டு நினச்சிடலாம், இல்லைனா ப்ரெஷ்ஷு கட்டி ஆகிடும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டு தான் காய வச்சிடலாம். காய வச்சுட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்தி எடுத்து அந்த ஓரம் ஃபுல்லாக நல்லா கட் பண்ணிடலாம். இப்போ தான் பார்த்திங்கன்னா பீஸு அட்டாச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்டு டை தான். ஃப்ரண்ட்டு டையும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா காஞ்சிச்சு. நல்லா கத்தி எடுத்து நல்லா சைடெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 டையும் அட்டாச் தான் பண்ணணும், பார்த்துக்கோங்க. பேக் டை வந்து கீழே போட்டு ஃப்ரண்ட் வந்து மேலே போட்டுடலாம். மேலே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சு அதுக்கப்புறம் சி கிளாம்ப் பார்த்துக்கோங்க. 6 சைடும் நம்ம கிளாம்பை போட்டு முடிக்கலாம். நல்லா டைட்டாக முறுக்கிட்டு
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைடில் ஃபுல்லாக கோடு கோடாக போகுது பார்த்தீங்களா, அந்த கோடு கோடாக போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டு வச்சு இப்போ அதுக்கு லைனிங் பண்ணணும். வாங்க லைனிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெசின் எடுத்துக்கலாம். ரெசின் எடுத்து ஃபுல்லாக அந்த கேப்லாம் போட்டு மேட்டு வச்சு ரெண்டாவது லைனிங் பண்ணணும். அந்த ஓரம் ஃபுல்லாகவே நம்ம லைனிங் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிட்ட அப்புறம் பீஸ் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வரும். இல்லைனா ஏடா கூடமா பிச்சுன்னு வந்துடும். ஃபுல்லாக தலை விட்டுன்னு வேலை செய்யறதுக்கு ரொம்ப கிருகிருன்னு இருக்குது. தண்ணிலாம் எரியுது கைஸ். இப்போயே நம்ம விடாமல் லைனிங் பண்ணுவோம்ல. இப்போ ஃபஸ்ட்டு சைடு பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது சைடு நம்ம பண்ணணும். மேட்டு எடுத்தாச்சு. உள்ள லாஸ்ட் வரைக்கும் வச்சுட்டு லைனிங் பண்ண வேண்டியது தான். உள்ளே சரியா கண்ணே தெரில கைஸ். அந்தளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருட்டாகிற மாதிரி இருக்குது. நெடி ஏறுது கைஸ். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் நம்ம பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க, நம்ம சைடு சுற்றி நம்ம லைனிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது காய வச்சிடலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் போட்டுட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் தான் பண்ணிடுறேன். பார்த்துங்க, காய வச்சாச்சு. இப்போ வந்து பீஸை ரிலீஸ் பண்ணிடலாம். சீக்கிரம் எல்லாத்தையும் சைடில் எல்லாத்தையும் எடுக்கணும். எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு சைடில் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும். பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இல்லைன்னா புட்டுக்குன்னு வந்துடும். நம்ம லைனிங் பண்ணல அந்த ஓரத்தில் அதெல்லாம் புட்டுன்னு வந்துடும். பார்த்திங்கன்னா மேலே பீஸ் எடுத்தாச்சு. மேலே இருக்கிற பீஸ் இப்படி தான் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுக்கணும். சரியாக வேக்ஸி பிவி போடாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் வரமாட்டேங்குது. அப்பயும் நம்ம விடுவோமா, போட்டு நல்லா சைட்லலாம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிலீஸ் பண்ணிக்கணும். ரிலீஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் வரும். அவ்வளோதான், பிடிச்சி இழுக்க வேண்டியதான். இல்லை உங்களை பார்த்தீங்களா சைடில் பிரியுது பார்த்தீங்களா. அதான் கைஸ், பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. பீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா? ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கு சைடு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலிலேருந்து நாலு வரைக்கும் போடுறது இந்த இவ்வளோ தான் நம்ம போட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் நம்மளுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பாய்.